யதிராஜம் பஜயதிராஜம் பஜயதிராஜம் பவபீரோ பஜயதிராஜம் 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 பவபீரோ. சம்சாரத்தில் பயந்தவர்களே, நீங்கள் ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம். யதிராஜம் பஜ யதிராஜம் பஜ, எம் ராமானுஜனை போற்றுங்கள், எம் ராமானுஜனை போற்றுங்கள். சம்சாரத்தில் பயந்தவர்களுக்கு ஒரே ஒரு உபதேசம் என்ன தெரியுமா? ராமானுஜனை போற்றுங்கள். ராமானுஜன் இருந்தால் போரும். நாட்டிய நீசச் சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது என்று நம்மை மயக்கவல்ல மாய மதங்கள் எல்லாம் மாய்ந்து விட்டன. இப்பொழுது நாரணனை காட்டிய வேதம், எம்பெருமானை காட்டக்கூடிய அந்த வேதத்திற்கு ஒரு களிப்பு உண்டாகிவிட்டது, வேதத்திற்கு ஒரு மகாத்மியம் உண்டாகிவிட்டது என்று ராமானுஜருடைய அவதாரத்தினாலே எம்பெருமானுக்கு மட்டுமில்லை, வேதமும் கழிக்கின்றது. அந்த எம்பெருமானை காண்பிக்க வந்ததே வேதம் தானே. திருக்கோஷ்டியூர் நம்பிகளிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு சுவாமி ராமானுஜர் திருவரங்க திருப்பதிக்கு எழுந்தெழுகிறார். இதன் நடுவிலே கூரத்தாழ்வானுக்கும் முதலியாண்டானுக்கும் தான் பெற்ற உத்தமமான இந்த ரகசியார்த்தங்கள் உபதேசிக்கப்படுகின்றன. அதனுடைய விளக்கத்தை நாம் முதலியாண்டான் கூரத்தாழ்வானுடைய சரித்திரத்தில் விஸ்தரித்து பார்க்க போகிறோம். இதன் நடுவே சுவாமி ராமானுஜருடைய திருவுள்ளத்தில் ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருந்தது. அந்த ஏக்கம்தான் கோவிந்தன். எங்கோ விந்தியமலை காடுகளில் தான் யாதவ பிரகாசரை விடுத்து பிரிவதற்கு முன்பாக கோவிந்தனை பார்த்ததுடன் சரி, அதன் பிறகு கோவிந்தனை தான் பார்க்கவே இல்லை என்னும் ஏக்கம் ராமானுஜருடைய உள்மனதில் குடிகொண்டிருந்தது. எப்படியாவது கோவிந்தனை திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய மாதுலரான தாய்மாமனான பெரிய திருமலை நம்பிகளை சுவாமி ராமானுஜர் பிரார்த்தித்துக் கொண்டார். அப்படி பெரிய திருமலை நம்பிகள் திருமலையிலிருந்து கோவிந்தரை திருத்தி பணிகொள்வதற்காக காளஹஸ்திக்கு வந்து சேர்ந்தார் என்பது வரையிலும் நாம் முன்பு கதை பார்த்தோம் அல்லவா? அந்த கதையை இப்பொழுது தொடர வேண்டும். ஏனென்றால் ராமானுஜருடைய வைபவத்தில் முன்னும் பின்னும் மாற்றி மாற்றி நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. வால்மீகி ராமாயணத்தை போன்று ஆங்காங்கு சுவாரஸ்யங்கள் அதற்கு அடுத்து பார்த்துக் கொண்டே வந்தோமே, அதனுடைய தொடர்ச்சிகளை நாம் அனுபவிக்கலாம். கோவிந்தர் இப்பொழுது பழுத்த சிவனடியாராக காளஹஸ்தீஸ்வரனுக்கு பரிபூர்ணமாகத்தான் ஆட்பட்டு அந்த காளஹஸ்தீஸ்வரர் அவருடைய அனந்த கொத்து பரிஜனங்களையும் தான் நிர்வாகம் செய்து கொண்டு வருகிறார். பெரிய திருமலை நம்பிகள் ராமானுஜருடைய பிரார்த்தனையினாலே எப்படியாவது கோவிந்தரை திருத்தி தான் அழைத்துச் செல்ல வேண்டும் என்னும் ஒரு நியமத்துடன் அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார். காளஹஸ்தி திருக்கோவிலை சுற்றி ஸ்வர்ணமுகரி என்னும் உயர்ந்த நதி, புண்ணிய நதி பிரவகித்துக் கொண்டிருக்கிறது. திருமலையப்பனாம் ஸ்ரீனிவாச பெருமானுடையதான திவ்யமான அந்த மலையின் அடிவாரத்தில் இருந்து பெருகக்கூடியதான நதி ஸ்வர்ணமுகரி நதி. சுவாமி வேதாந்த தேசிகன் ஹம்ச சந்தேஷம் முதலான காவியங்களில் இந்த ஸ்வர்ணமுகரி நதியின் பெருமைகளை எல்லாம் குறிப்பிடுகிறார். ஸ்வர்ணமுகி என்று இப்பொழுது சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையில் புராணத்தில் இந்த நதிக்கு ஸ்வர்ணமுகரி என்பதாகத்தான் பெயர். அந்த ஸ்வர்ணமுகரி நதிக்கரையில் காளஹஸ்தீஸ்வரன் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். புராணத்திலும் இந்த திருக்கோயிலுக்கு மகிமைகள் பல சொல்லப்படுகின்றன. அதுபோல சரித்திர புகழ் வாய்ந்ததாகவும் இந்த திருக்கோயில் திகழ்கிறது. அங்கே ஒரு அழகிய தோட்டம், பலவிதமான புஷ்பங்களும் பழங்களும் பூத்து குலுங்கக்கூடியதான ஒரு அழகிய பூந்தோட்டம். அந்த பூந்தோட்டத்தின் நடுவில் சிறியதானதொரு ஆசிரமத்தை தான் ஏற்படுத்திக் கொண்டு பெரிய திருமலை நம்பிகள் அங்கே வசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஆசிரமத்தில் வசிக்கிறார். கோவிந்தர் அவர்தான் இப்பொழுது உள்ளங்கை கொண்ட நாயனாராகி விட்டார் அல்லவா, சிவனடியாராகி விட்டார் அல்லவா. அவ்வப்பொழுது புஷ்பங்கள் பழங்கள் பறிப்பதற்காக பெரிய திருமலை நம்பிகள் இருக்கக்கூடிய ஆசிரமத்தின் அருகில் வந்து செல்வது வழக்கம். இப்படியும் அப்படியும் அவர் வந்து கொண்டு போய்கொண்டு இருக்கும் காலங்களிலெல்லாம் பெரிய திருமலை நம்பிகள் இவர் காதுபட தன் சிஷ்யர்களுக்கு சத்விஷயங்களை எல்லாம் உபதேசம் செய்து கொண்டிருப்பார். நாயனாருக்கோ அதில் ஒன்றும் பெரிய அபிப்பிராயம் இருக்காது. அதில் அஸ்வாரஸ்யம் தான். யாரோ ஒரு பெரியவர் பார்த்தால் வைணவத்தில் சிறந்தவராக திகழ்கிறார். அவருடையதான திருமேனியில் துலங்கக்கூடியதான அந்த சின்னங்கள் அடையாளங்களை எல்லாம் பார்த்தால் முழுதும் வைணவ இலச்சனைகளாகத்தான் திகழ்கின்றன. ஆகையால் யாரோ ஒரு வைணவ பெரியவர்
இங்கே தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் பாடங்களை போதனை செய்து கொண்டு வருகிறார் என்பதாக நாயனார் அது குறித்து எதுவும் தான் கவலைப்படாமலோ அல்லது அதில் தன்னுடையதான கவனம் செல்லாமலோ தான் சிவனுக்கு எவ்விதம் தொண்டு புரிவரோ அந்த காரியத்தை மட்டும் செய்து கொண்டு வருகிறார். ஒரு நாளாயிற்று, 2 நாட்களாயிற்று. இவர் வரும்பொழுதும் போகும்பொழுதும் தன் சிஷ்யர்களுக்கு பெரிய திருவினைகள் சொல்லி வைக்கிறார். ஆனால் எதிலேயுமே கவனம் செல்லவில்லை. இவரை எப்படி திருத்தி பணி கொள்வது என்பது புரியாத புதிராகவே இருக்கிறது பெரிய திருமலை நம்பிகளுக்கு. இவரை எப்படி திருத்தி பணி கொள்வது, எந்த விதத்தில் இவரை பணி கொள்வது என்பதாக யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஒரு நாள் எப்படியாவது இவருக்கு விஷ்ணுவின் பெருமையை புரிய வைக்க வேண்டும் என்னும் எண்ணம் உண்டாக அதற்கு தகுந்தாற் போல நல்லதொரு சந்தர்ப்பமும் வாய்த்தது. ஆழ்வாருடைய திவ்யமான ஸ்ரீசுக்திகள், பைந்தமிழ் பாசுரங்கள், அந்த பாசுரங்களின் பொருளை எல்லாம் தன் சிஷ்யர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே வரும் பொழுது அதில் நடுவில் ஒரு பாசுரம், தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான் முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூஷனையும் தகுமோ. ஆழ்வார் காண்பிக்கிறார், யாரை நாம் அர்ச்சிக்க வேண்டும்? தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்று உயர்ந்த புஷ்பங்களை எல்லாம் யாருக்கு சுட்டி அழகு பார்க்க வேண்டும்? தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடிமேல் தாள் கண்டு பார்த்தல் தெளிந்துழைந்த பாய்ந்துடாயல் பெருமை. இவையெல்லாம் இந்த உலகத்தின் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் இவை அனைத்திற்கும் ஒரே காரணம், ஆதி காரணம் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன். அந்த மகாவிஷ்ணுவினால் தான் இவை அனைத்தும் நிர்வாகம் செய்யப்படுகின்றன என்பதற்கு ஆணித்தரமான சான்றுகளாக விளங்குகின்றன ஆழ்வாருடைய பாசுரங்கள் எல்லாம். அவை அனைத்தும் வைதிகங்கள். ஏனென்றால் வேதத்தில் என்னென்ன வாக்கியங்கள் சொல்லப்படுகின்றனோ அந்த வேத வாக்கியங்கள் தான் இப்பொழுது ஆழ்வாருடையதான திவ்ய பிரபந்தங்களாக, வேதம் தமிழ் செய்த மாறன்களாக ஆழ்வார்கள் திகழ்கிறார்கள். தெளியார மறைநிலங்கள் தெளிகின்றோமே என்று சுவாமி ஸ்ரீ வேதாந்ததேசன் அருளிச்செய்தபடி ஆழ்வார்கள் தம்முடைய பாசுரங்கள் மூலமாகத்தான் வேதத்தின் உட்பொருட்களை எல்லாம் நாம் அறிகிறோம். இல்லை என்றால் நமக்கு அந்த பொருள் தெரியவே தெரியாது, புரியவே புரியாது. யாருக்கு புஷ்பங்களை சூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்னும் ஒரு கேள்வி வருது. யாருக்கு புஷ்பத்தை சூட்டலாம்? யாருக்கு குழல் கற்றை அதிகமாக இருக்கிறதோ அது ஒன்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அல்லவா? நல்ல அக்காலத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் நல்ல அழகியதான குழல் கற்றையை பெற்றிருந்தார்கள். இது காலத்தின் கோலாகலத்தினாலே தற்பொழுது எல்லாம் மாறிவிட்டது. நன்கு அந்த குழலை வாரி அதில் நல்ல புஷ்பங்களை, பரிமளம் மிக்க புஷ்பங்களை சூட்டிக் கொண்டிருந்தால் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஒருவருக்கோ தலையில் அங்கங்கே ஷடை ஷடையாக தொங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த ஷடை முடியனாய் இருப்பவர் தலையில் புஷ்பத்தை சூட்டி அழகு பார்க்க முடியுமோ? அல்லது புஷ்பம் நிற்குமோ? குழல் கற்றை யாருக்கு அழகோ அவருக்கு பூக்களை சூடினாலன்றோ அழகு, இல்லையா? யாரவன்? தேவும் எப்பொருளும் படைக்க, உலகத்தை சிருஷ்டி செய்வதற்காக பத்மே திவ்யார்க்க சங்காஷே நாபியாம் உத்பாத்திய மாமபி என்னும்படியாக தேவும் எப்பொருளும் படைக்க, தேவன் தேவர்களை படைக்க வேண்டும், எப்பொருளும் படைக்க வேண்டும். எல்லாம் யதோவா இமானி பூதானி ஜாயந்தே என்று உபனிஷதங்களில் சொல்லப்பட்டபடியாக அனைத்தும் உண்டாக வேண்டும். பூவில் நான் முகனை படைத்த அனந்த பத்மநாபனாக தன்னுடைய நாபி கமலத்தில் பிரம்மதேவரை சிருஷ்டித்தவனாக, பூவில் நான் முகனை படைத்த தன் நாபி கமலத்தில் பிரம்மதேவரை சிருஷ்டித்து அந்த பிரம்மதேவர் மூலமாக ஜகத்தை சிருஷ்டிப்பவன் யார்? தேவன் எம்பெருமான். தேவன் எம்பெருமான், தேவாதி தேவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதியாக திகழக்கூடியவன். இனியறிந்தேன் ஈசர்க்கும் நாள் முகர்க்கும் தெய்வம், இனியறிந்தேன் எம்பெருமான் உன்னை. திருமணிசி ஆழ்வார் பேசுவார். இப்படியாக எவனொருவன் உலகத்தை சிருஷ்டிக்கிறானோ, எவனொருவன் நாபி கமலத்தில் பிரம்மதேவரை சிருஷ்டித்தானோ, எவனுக்கு கேசவன் என்னும் திருநாமமோ. கேசவன் என்றால் என்ன பொருள்? பரமேஸ்வரன் போற்றுகிறார். கையித்தி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம். கா என்றால் பிரம்மதேவருக்கு பெயர், நான் ஈசன், நாங்கள் இருவரும் பகவான். ஹே கிருஷ்ணா, உன் தேகத்திலிருந்து நாங்கள் உண்டானதினாலே
க ஈஷா என்பது காலக்கிரமத்தில் மருவி உனக்கு கேசவன் என்னும் திருநாமமாகிவிட்டது என்று அந்த கேசவன் என்னும் திருநாமத்தின் பொருள் பிரம்மருத்ராதிகளுக்கும் தலைவன் என்பது காண்பிக்கப்படுகிறது. தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூஷணையும் தகுமோ. யாரை நாம் அர்ச்சிக்க வேண்டும்? யாரை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும்? யாருடைய திருவடியிலுமோ அல்லது திருக்குறள் கற்றையிலேயோ திருத்தோள்களிலோ நல்ல புஷ்பங்களை எல்லாம் சுட்டி நாம் அர்ச்சிக்க வேண்டும். சுவாமி, யோசித்து பாருங்கள். நன்கு விஷயம் தெரிந்ததான ஒருத்தர் பூவை கொண்டு போய் கொடுத்தால் யார் சூட்டிக் கொள்வார்களோ அவர்களுக்கு பூவை அளித்தால் விசேஷமானது. யார் தலையில் பூ சூட்டிக் கொள்ள முடியாதோ அவர்களுக்கு பூவை சுட்டி பார்ப்பதனால என்ன பயன்? ஆராய்ந்து பார்க்கணும். பல பிரமாணங்கள் காண்பிக்கப்படுகின்றன. நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் என்பார் நான்முகன் திருவந்தாதியில் திருமிழிசை ஆழ்வார். முதலில் நாபிகமலத்தில் பிரம்மதேவரை சிருஷ்டித்தான். அந்த நாபிகமலத்தில் இருந்த பிரம்மதேவர் மூலமாக ருத்ராதிகளை சிருஷ்டித்தான். ஜகத்தானது சிருஷ்டிக்கப்பட்டது. இப்படியாக இந்த உலகத்தின் தனிப்பெரும் தலைவனாக ஏழுலகம் தனிக்கோள் செல்ல வீற்றிருக்கும் தனிப்பெரும் தலைவனாக செங்கோலுடைய திருவரங்கச் செல்வனாக விளங்கக்கூடிய எம்பெருமானுக்குத்தானே புஷ்பங்களை சுட்டி ஆனந்திக்க வேண்டும், புஷ்பங்களை சுட்டி அழகு பார்க்க வேண்டும். அதை விடுத்து சிக்குத்தலையனுக்கு சூட்டுவதனால் என்ன பிரயோஜனம் என்னும் பொருள்பட ஒரு கேள்வியின் அர்த்த விசேஷமாக இந்த பாசுரத்தை அருளிச் செய்து கொண்டிருக்கிறார். பரம சிவபக்தரான சிவனடியாராக சிவப்பழமாக திகழக்கூடிய அந்த நாயனார் இவர் பாசுரத்தின் உள்ளர்த்தங்களை எல்லாம் உற்று கவனிக்க ஆரம்பிக்கிறார். பெரிய திருமலை நம்பிகளுக்கு ஏகமான குஷி. ஆஹா, நாம் வந்த காரியம் நிறைவேற எம்பெருமான் அருள் புரிகிறான் போலிருக்கிறது என்பதாக மேலும் பல பிரமாணங்களை எல்லாம் எடுத்து நாராயணனே பரதெய்வம் என்பதை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார். ஆபாவிகானவதிகாதிசயேஷு திருத்துவம் நாராயண த்வயி நம்ருஷ்யதி வைதிகः பிரம்மா சிவசதமகः பரமஸ்வராடித்யேதேபி யஸ்ய மகிமார்ணவ விப்ருஷஸ்தே. அளவந்தாருடைய ஆச்சரியமான ஸ்ரீசுக்தி. ஸ்தோத்திர ரத்னம் என்பதாகத்தானே இதை மகான்கள் கொண்டாடுகிறார்கள். ஸ்தோத்திரத்துடைய ரத்னமாம், ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் தலை சிறந்ததாக தலையாயராக இந்த ஸ்தோத்திர ரத்னம் விளங்குவதனாலே இதனுடைய பெருமை அளவிடற்கரியராக திகழ்கிறது. யாராக இருந்தால் என்ன, எப்பேற்பட்டவர்களாக இருந்தால் என்ன, பிரம்மா ஸ்வயம்பூஷ்சதுராணனோவா ருத்ரஸ்திரிநேத்ரஸ்திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா. ஆஞ்சநேயர் ராவணனிடத்தில் பேசும்பொழுது சொல்லுவார், ராவணா, நீ யாரையெல்லாம் உலகத்தின் பெரியவர்களால் நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, யாரெல்லாம் உன்னை ரட்சிக்க வல்லமை பெற்றவர்களால் நினைத்து இருக்கிறாயோ அவர்கள் அனைவரும் ஒரு அணியில் திரண்டு வந்தால் கூட ராமனுக்கு முன்பாக அவர்களால் நிற்க முடியாது. அக்ஷயம் மதுஹந்தாரம் ஜானாமித்வாம் சுரோத்தமம் என்பதாக பரசுராமருதலான மகா பெரியோர்கள் கூட இவனிடத்தில் தோற்று ஓடி இருக்கிறார்கள். தெரியுமா? அவனுடைய பிரபாவாதிசயம் எத்தகைய தெரியுமா? அவருடைய பிரபாவத்தை சொல்லும் பொழுது, அதாவது ராவணனை ஜெயித்தவன் யார் தெரியுமா? கார்த்தவீரியன் என்பவன் ஒரு அரசன். அவனுக்கு 1000 கைகள் உண்டாம். ராவணனுக்கு 20 கைகள் தான். அவனை ஜெயித்த கார்த்தவீரியார்ஜுனனுக்கு 1000 கைகள். அந்த கார்த்தவீரியார்ஜுனனை ஜெயித்த வல்லமை பெற்றவர் பரசுராமர். அந்த பரசுராமரை ஜெயித்தவன் யாரு? ராமன். யோசித்து பாருங்கள். அப்படியானால் ராமன் ராவணனை வெல்வானா மாட்டானா என்னும் கேள்விக்கு இடமே இல்லை. கிரதுஹர சிகரி கந்துக ஹிருத்தன் முக ஜகதருந்துரஜித ஹரிதந்தி தந்த தந்துரோ தந்த தசவன தரமன குஷல தசபுஜ முக நிருபதிகல ருதிரஜ பரபரித பிரதிதர தட்டாக தர்ப்பித பித்ருக பிருகதி சுகதி விஹதி கரணத பரிடுஷு பரிகா. சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேஷிகன் இதை ஒரு சூர்ணிகையால காண்பிக்கிறார். எப்பேற்பட்ட மகிமை தெரியுமா எங்க ராமனுடையது? உலகத்தில் வல்லமை பெற்றவனாக திகழக்கூடியதான ராவணனை ஜெயித்த, கார்த்தவீரியனை ஜெயித்த, பரசுராமனை ஜெயித்த என் ராமன் என்றால் அந்த ராமன் ராவணனை ஜெயிப்பானா மாட்டானா? யோசித்து பாருங்கள். கிருதுஹர சிகரி கந்துக ஹிருத்யன் முக ஜகதருந்துத ஜிதஹரி தந்தி தந்த தந்துரோதந்த தசவதன தமன குஷல தச சதபுஜ முக நிருபதிகுல ருத்ரஜ பரபரித பிருதுதர தட்டாக தர்ப்பித பித்ருக பிருகதி சுகதி விஹதி கரணத பரிடிஷு பரிகா. ஒரே சூர்ணிகையில் இந்த சரித்திரம் முழுவதும் வர்ணிக்கப்படுகின்றது. பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ரஸ்திரிநேத்திர திரிபுராந்தகோவா என்பதாக, ஹே ராவணா, நீ பழித்து போக வேண்டும் என்றால் நீ யாரையெல்லாம் மும்மூர்த்திகளாக நினைத்திருக்கிறாயோ அவர்கள் அனைவரை காட்டிலும் வல்லமை பெற்றவன் என் ராமன் என்று அருளி செய்கிறார். ஆகையால்
அந்த ராமன் தானே நாராயணன், நாராயணன் தானே எம்பெருமான், எம்பெருமான் தானே இப்பொழுது வல்லமை பெற்றவனாக திகழ்கிறான் என்னும் அர்த்தத்தை பெரிய திருமலை நம்பிகள் நாயனார் அறியும்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேவும் எப்பொருளும் படைத்த பூவில் நான்மகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூஷணையும் தகுமே. யாருக்கப்பா தகும்? அதைத்தான் ஆழ்வார் மற்றொரு இடத்தில் காண்பிப்பார். தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடிமேல் தாள் கண்டு பார்த்தன் தெளிந்துடிந்த பைந்துடா என் பெருமை. இது ஒரு சரித்திரம். பரம சிவபக்தனான அர்ஜுனன் தான் பரமேஸ்வரனுக்கு பூஜை செய்ய வேண்டும், பரமேஸ்வரனுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று அந்த பூஜை செய்யக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது என்று சொல்லும் பொழுது கண்ணன் சொன்னானாம், ஹே அர்ஜுனா, எங்கே அந்த புஷ்பத்தை என் திருவடியில் சேர் என்றானாம். என்ன கிருஷ்ணா, இப்படி செய்வது நியாயமா? இது தர்மமா? பரமேஸ்வரனுக்கு அர்ப்பிக்க வேண்டிய புஷ்பத்தை உன் திருவடியில் சேர்ப்பதா? பரவாயில்லைடா, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உனக்கு இன்றைய தினம் சிவ பூஜை செய்த பலன் கிடைக்கப் போகிறது என்று சொல்லி பெருமாள் அந்த புஷ்பத்தை தன் திருவடியில் சேர்க்க சொன்னாராம். ஏதோ இவர் சொல்லுகிறாரே என்பதாலே அர்ஜுனன் அந்த புஷ்பங்களை பகவான் திருவடியில் சேர்த்து விட்டான். என்ன ஆச்சரியம் தெரியுமா? மறுநாள் காலையில் தீர்த்தாவாடி விட்டு அர்ஜுனன் தான் சிவபூஜை செய்வதற்காக சென்று தன்னுடைய சுவாமி பூஜை அறையில் அந்த பொட்டியை திறந்தால் எந்த புஷ்பங்கள் முதல் நாள் கண்ணனுடைய திருவடிவாரத்தில் சேர்ப்பிக்கப்பட்டனவோ, அர்ப்பிக்கப்பட்டனவோ, அந்த புஷ்பங்கள் இப்பொழுது அர்ஜுனன் ஆராதிக்கக்கூடியதான பரமேஸ்வருடைய சிரசில் நன்கு சூட்டப்பட்டிருந்தன. அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்துழிந்த பைந்துழா என் பெருமை. புரிகிறதா இந்த அர்த்தம் என்று கேட்கிறார் ஆழ்வார். ஆகையால் உலகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய பரமாத்மா, அவனுக்கு கேசவன் என்னும் திருநாமம். இந்த கேசவன் என்னும் திருநாமத்தின் பொருளை பரமேஸ்வரன் தானே சொல்லுகிறார். க என்றால் பிரம்மதேவருக்கு பெயர், ஈசன் என்பது எனக்கு பெயர், நானும் பிரம்மதேவரும் பிரபோ தேவதேவா சர்வேஸ்வரா, உன் தேகத்திலிருந்து உன்னுடைய திருமேனியில் இருந்து நாங்கள் இருவரும் பிறந்ததினாலே உனக்கு கேசவன் என்னும் திருநாமம் உண்டாயிற்று என்று போற்றுகிறாரே. ஆகையால் இந்த பாரம்யம், விஷ்ணு பாரம்யம், விஷ்ணுவுடைய மகிமை. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு வைஷ்ணவராக திகழ்ந்தவர் தானே சுவாமி ராமானுஜருடைய திருத்தம்பியார் தானே. யாதவ பிரகாஷர் செய்த சூழ்ச்சி வலையினாலே கங்கையில் ஸ்நானம் செய்த பொழுது அவர் உள்ளங்கையில் ஒரு சிவலிங்கமானது தோன்றியதினால் அது முதற்கொண்டு சிவனடியாராகி விட்டாரே தவிர்த்து உண்மையில் இவருடையதான பிறப்பு வைணவ குலம் தானே. இவரை மறுபடியும் திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்னும் ராமானுஜருடைய உள்ள கிடக்கையை நிறைவேற்றுவதற்காக அன்றோ பெரிய திருமலை நம்பிகள் வந்திருக்கிறார். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். பெரிய திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு மாமா என்றால் இங்கே நாயனாரான அந்த கோவிந்தருக்கும் பெரிய திருமலை நம்பிகளுக்கும் என்ன சம்பந்தம், என்ன உறவு? அதே மாமன் மைத்துனன் உறவுதான், மருமகன் உறவுதான். ஆனால் கோவிந்தர் அதனை உணரவில்லை. தன்னுடைய தாய்மாமன் இவர் என்பதை அவர் உணரவில்லை. யாரோ ஒரு பெரியவர் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சிஷ்யர்களுக்கு வைணவ விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்தவர் இப்படி சில பாசுரங்களையும் அந்த பாசுரங்களுடைய உள்ளர்த்தங்களையும் அவர் உபதேசிக்க கொஞ்சம் கொஞ்சமாக மனசு அதில் ஈடுபட ஆரம்பித்தது. அதை கேட்க கேட்க ஆரம்பித்தார். தேவும் எப்பொருளும் படைக்க என்னும் பாசுரத்தை சொல்லி பூவும் பூஷணியும் தகுமே என்று கேட்டவுடன், ஆஹா, இது தகாது, இது தகாது, நான் உணராமல் இருந்து விட்டேனே, பழுதே பல காலம் போயினவென்று அஞ்சி அழுதேன் என்று ஓடி வந்து, சுவாமின்னு அடியேன் பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்ள வேண்டும் சுவாமி என்று திருவடிவாரத்தில் விழுந்தார். ராமானுஜருடைய மனோரதம் பகவானுடைய சங்கல்பத்தினாலே பலிக்கின்றது. அப்படியே பெரிய திருமலை நம்பிகள் அவரை வாரி எடுத்தார். பிள்ளாய், நம் சம்பிரதாயத்தின் சீர்மையை நீ புரிந்து கொண்டனையோ? யதிபதியின் மதமகிமையை நீ உணர்ந்தாயோப்பா? அளவந்தார் முதலான பெரியோர்கள், நாதமுனிகள் முதலான மகாச்சாரியர்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் என்று லட்சுமிநாத சமாரம்பாம் என்று எம்பெருமானிடமிருந்து ஆரம்பித்ததான் இந்த உயர்ந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் மேன்மை அறியாயோ? என்னப்பா இப்படி ஒரு வேஷம் உனக்கு, ஏனப்பா இப்படி ஒரு நிலை என்று கேட்க, தன்னுடைய நிலையை எண்ணி பశ్చాத்தாபத்தினாலே வெட்கி தலை குனிந்தார். அவரை வாரி எடுத்து அவரை ஆஸ்வாசம் செய்து, இனி இவை அனைத்தையும் நீ உரியவர்களிடத்தில் ஒப்படைத்து வர வேண்டும் என்று சொல்ல, இதுவரையிலும் தான் நிர்வகித்து வந்து கொண்டிருந்த காளஹஸ்தீஸ்வரருடைய திருக்கோயில் நிர்வாகம் அனைத்தையும் மறுபடியும் அவர்களிடமே ஒப்படைக்க, அவர்கள் சற்றே மனவருத்தம் அடைய, இல்லை சுவாமி, இது என்னுடைய சொரூபம், இது என்னுடைய சம்பிரதாயம், இப்படி இதிலிருந்து தான் நான் பிறந்தேன், ஆகையால் என்னுடைய சம்பிரதாயம் தான் எனக்கு மிக முக்கியமானது, என் ஆச்சாரியன் காட்டிய வழி, ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் என்று அவர் அழைத்த வழியில் தான் நான் செல்ல வேண்டும் என்பதாக
இவர் தீர்மானமாக எடுத்த கொள்கையில் உறுதியுடையவராக திகழ்ந்து பெரிய திருமலை நம்பிகளை பின்தொடர்ந்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. சுவாமி, எப்படியோ அடியேன் பாறை மாறி விட்டேனே, இப்பொழுது நான் இருக்கக்கூடிய வேஷத்தை பார்த்தால் எனக்கே என் மீது பிரியம் உண்டாகவில்லையே. இங்கே யாதவ பிரகாஷர் இருந்த நிலையை நாம் உற்று பார்க்க வேண்டும். அப்படித்தானே யாதவ பிரகாஷர் இருந்தார். சுவாமி, நான் எப்படி மறுபடியும் இந்த சம்பிரதாயத்திற்குள்ளே வருவதற்கு எனக்கு சக்தி சாமர்த்தியம் உண்டா? இந்த நிலையிலிருந்து அடியேன் விடுபடுவது எப்படி என்றதாக கேட்க, பெரிய திருமலை நம்பிகள் கைப்பிடித்து அழைத்துச் சென்று, இனி அவருக்கு கோவிந்தர் என்று அழைப்பதில் எந்த விதமான தயக்கமும் இல்லையே. ஏனென்றால் இதுவரையிலும் சைவ சமயத்தை சார்ந்த ஒரு பெரியாராக சிவனடியாராக திகழ்ந்தவரை மறுபடியும் பிறந்த மதமான அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அவரை ஈடுபடுத்துவதற்கு உண்டான காரியங்களைத்தானே பெரிய திருமலை நம்பிகள் மிகுந்த முயற்சியுடன் செய்து கொண்டு வருகிறார். ஆகையால் அவரை திருத்தி பணிகொள்வதற்காக அழைத்துச் செல்லும் வழியில் சொல்லுகிறார், அப்பா, ஒருவன் அறியாமல் தவறு செய்வதில் தவறு இல்லை. ஆனால் அது தவறு என்று தெரிந்த பிறகும் அதனிலேயே ஈடுபட்டு இருந்தானேயானால் அந்த பாபத்தின் பலன் அதிகமானது. யாதவ பிரகாசன் செய்த சூழ்ச்சி வலையில் அன்றோ நீ இப்படி ஆனாய். உண்மையில் உன்னுடைய மனோபாவம் சுத்தமானது. உன்னுடைய மனோபாவம் சுத்தமானது. அது தவிர உனக்கு உன்னுடைய கனவில் பரமேஸ்வரன் வந்து சில நியமனங்களை அளித்ததினால் என்றோ இந்த காரியங்களை செய்தாய். இப்பொழுது திரவந்தி தைத்யா பிரணமந்தி தேவதாக என்று உயர்ந்த சிவனடியார் என்னும் நிலையிலிருந்து அதற்கு மேம்பட்டதான விஷ்ணு பக்தனாக ருத்ரஸ்யோவை பக்தா சப்த ஜன்மாந்தரம் நரஹா தஸ்ஸைவத்து பிரசாதேன விஷ்ணு பக்த பிரஜாயதை என்ற பிரமாண வாக்கியங்கள் காண்பிக்கும் வகையில் நீ விஷ்ணு பக்தனாகி விட்டாயேயானால் உன் மீது பரமேஸ்வரனுக்கு பரிபூர்ணமான பிரியம் உண்டாகும். அடுத்தது மகாவிஷ்ணுவினுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவனாக உத்தமமான ஒரு கதியை அடையப் போகிறாய். அதற்குரிய பரிகாரங்களையும் பிராயச்சித்தங்களையும் நான் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி கோவிந்த பெருமாளுக்கு முதலிலிருந்தே மறுபடியும் செய்ய வேண்டிய காரியக்கிரமங்களை, அதாவது யஜ்ஞோபவீதம் பூணல் அணிவிப்பது முதலான காரியக்கிரமங்கள் முறைப்படியாக பரிகாரங்களுடன் பிராயச்சித்தங்களுடன் பெரிய திருமலை நம்பிகள் செய்து வைத்தார். இப்படி எங்கோ பாதை மாறிச் சென்று தடம் புரண்டு தன் வாழ்க்கையினுடைய ஆரம்பம் எது என்று தெரியாமல் திகைத்திருந்ததான, தன்னுடைய சம்பிரதாயத்திற்கு முற்றிலும் மாறான ஒரு நிலையில் இருந்ததான கோவிந்த பெருமாளை பெரிய திருமலை நம்பிகள் தன் அதீனத்தில் திருத்தி பணிகொண்டு அவருக்கு மறுபடியும் வைஷ்ணவ தீட்சைகளை எல்லாம் கிரமமாக அளித்து, எப்படி இந்த குழந்தைகள் பிறந்த பொழுது ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு தான் விதிப்படி சம்ஸ்காரங்களை செய்து வைத்த நாமகரணங்களை செய்து வைத்தாரோ அதே போன்று தற்பொழுது பெரிய திருமலை நம்பிகள் கோவிந்தரை திருத்தி அவருக்கு வைஷ்ணவ இலச்சனைகளை எல்லாம் பிரசாதித்தருளி முன்பிருந்த நிலை போன்றே அவருக்கு ஒரு தன்னிலையை உண்டாக்கி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் அடிப்படை கொள்கைகளை எல்லாம் அவருக்கு போதனை செய்ய ஆரம்பித்தார். இப்படி தன்னுடைய சகோதரன் கோவிந்தர் திருந்தி வந்தார் என்னும் செய்தி கேட்டு ஸ்ரீரங்கத்தில் சுவாமி ராமானுஜர் உள்ளம் மகிழ்ந்தார். ரங்கநாதன் தன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றினான். திருமலையப்பனாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாய் விளங்கக்கூடிய அந்த ஸ்ரீனிவாசன் தன்னுடைய உள்ளக்கடக்கையை பரிபூர்ணம் செய்தான், தன் மனோரதத்தை பூர்த்தி செய்தான் என்று அப்பெருமான்களை வழிபட்டார்.